வணக்கம் தமிழ்நாடு மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம எத பத்தி பேச போறோம்னா, கிளட்ச் இஷ்யூஸ பத்தி நம்ம பேச போறோம். நம்ம கராஜ்ல ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கடந்த 1 மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 8 வெஹிக்கிள்ஸ் கிட்ட வந்துச்சு. அதுல ஒரு 5 லக்ஸரி செக்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் வந்திருக்குது. ஒரு 3 நார்மல் செக்மெண்ட்ஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து கிளட்ச் இஷ்யூக்காக வந்திருக்குது. மேஜரா இந்த கிளட்ச் இஷ்யூ எதனால நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிளட்ச வந்து ஹால்ஃப் கிளட்ச்ல வச்சு ஓட்டுறதுனால, கிளட்ச் பிளேட் வந்து தேஞ்சு, உங்களுக்கு அது ஜாம் ஆயி, உங்களுக்கு ப்ராப்பரான அந்த கிளட்ச் ஃபங்ஷன் ஆகாம, உங்களுக்கு இந்த இஷ்யூஸ் நடக்குது உங்களுக்கு. அத நம்ம எப்படி சால்வ் பண்றது? இந்த இஷ்யூஸ்னால நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும்? இது இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வாங்க. மக்களே, இது பார்த்தீங்கன்னா, இதுதான் கிளட்ச் ரிலீஸ் பேரிங். நெக்ஸ்ட் வருது உங்களுக்கு கிளட்ச் அசெம்பிளி. 3வதா வருது உங்களுக்கு ஃப்ளை வீல் அசெம்பிளி. இது 3மே கம்பைன்டா இருக்கிறது தான் உங்களுக்கு டோட்டல் கிளட்ச் அசெம்பிளில உங்களுக்கு இருக்குது. இந்த ஒரு 4 சிம்ப்டம்ஸ் வச்சு நீங்க கருத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளட்ச் பேரிங் சவுண்டு. 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்க கிளட்ச் மிதிக்கும்போது கிளட்ச் ஃபுல்லா உள்ள போகுமே தவிர வண்டி ஃப்ரண்ட் மூவ் ஆன் ஆகாது. 3வதா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளட்ச் நீங்க கியர் போடும்போது கிளட்ச் ஷட்டரிங் சவுண்ட் ஒண்ணு உங்களுக்கு வரும். சரிங்களா? இந்த நாய்ஸ். 4வது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வண்டி வந்து நீங்க கிளட்ச் போடும்போது கிளட்ச் டைட்டா இருக்கும், ஹார்டா இருக்குமே தவிர உங்களுக்கு கிளட்ச் உங்கள போட்டாலும் உங்களுக்கு அந்த கிளட்ச் மிதிக்கிற அந்த ஃபீல் உங்களுக்கு வராது. இந்த இஷ்யூஸ்லாம் நீங்க வண்டி ஓட்டும்போதே நீங்க பார்த்தீங்கன்னா வந்து இது இருந்துச்சுன்னா, இது நீங்க வண்டி ஹைவேஸ்ல எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு மேஜரான நீங்க உங்க கிளட்ச் பிளேட்ட ப்ராப்பரா நீங்க வந்து செக் பண்றது ரொம்ப அத்தியாவசியம். அது முக்கியம். அது நீங்க விட்டுட்டீங்கன்னா, உங்க வண்டியில இஷ்யூஸ் வரத எங்கள தடுக்க முடியாது. அது இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் தட் யூ நீட் டூ கீப் இன் மைண்ட் பீப்பிள். மக்களே, அதனால வந்து தயவு செஞ்சு நீங்க வண்டி சர்வீஸ் விடும்போது, ஜெனரல் சர்வீஸ் மட்டும் விடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திக்காம மக்களே, இந்த 4 சிம்ப்டம்ஸ் வரைக்கும் இருக்குதான்னு சொல்லிட்டு உங்க வண்டியில பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு உங்க கிளட்ச் மிதிக்கும்போது கிளட்ச் உங்களுக்கு ஹார்டா இருக்கிறது. 2வது வந்து நீங்க கிளட்ச் மிதிக்கும்போது கிளட்சோட அந்த பேரிங்லேருந்து சவுண்ட் வருது. 3வது கிளட்ச் நீங்க மிதிக்கும்போது கிளட்ச் ஸ்லிப் ஆகுறது. 4வது கிளட்ச் நீங்க மிதிக்கும்போது கிளட்ச் ஷாட்டரிங், அதாவது நீங்க கியர் போடும்போது கிளட்ச் ஷாட்டரிங் மாரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த இஷ்யூஸ் இருந்ததுன்னா, நீங்க உடனே கிளட்ச சர்வீஸ் பண்றது ரொம்ப முக்கியம். ரொம்ப நல்லது. நன்றி.